மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். முதல்வர் விஜய் தலைமையில சமூக நீதித்துறையினுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கரன் இணைந்திருக்கிறார். பாஸ்கரன், தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகளை நடத்திட்டு வரக்கூடிய நிலையில முதலமைச்சர் இன்னைக்கு இந்த ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு. இதனுடைய விரிவாக்கம் என்னவா இருக்கு? தமிழக பட்ஜெட்டை மையப்படுத்தி துறை ரீதியான ஆய்வுக் கூட்டங்களை கடந்த 2ஆம் தேதி முதல் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார். இன்றைய தினம் சமூக நீதித்துறையினுடைய ஆலோசனை கூட்டம் என்பது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் வன்னியரசு, துறை செயலாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த சமூக நீதித்துறையின் சார்பாக அறிவிக்க வேண்டிய புதிய திட்டங்கள் தொடர்பாகத்தான் இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. சமூக நீதி விடுதிகளுக்கான புதிய அறிவிப்பும் பட்ஜெட்ல இடம்பெறவுண்டான வாய்ப்பு இருக்கிறது. சமூக நீதி விடுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான உதவித்தொகை என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்துல ஆதிராவிட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டி பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகள் தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைய கூட்டத்தில் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுத்து அதன் அடிப்படையில் பட்ஜெட்ல அதற்கு இடம்பெறவுண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அமைச்சர் வன்னியரசு அவர்கள் ஏற்கனவே வலியுறுத்தி வருகிறார் தமிழக அரசு. அந்த வகையில தமிழக முதலமைச்சரோடு நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வருவதற்குண்டான ஒரு வலியுறுத்தல தமிழக முதலமைச்சரிடம் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில பார்க்கும்போது வரக்கூடிய கூட்டத்தொடரில் ஆணவ சட்டத்திற்கு எதிராக தனி சட்டம் கொண்டு படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. ஆனால் சமூக நீதித்துறைக்கான தொடர் ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக சமூக நீதித்துறை தொடர்பான பல்வேறு துறை ரீதியான முடிவுகள் பட்ஜெட் புதிய அறிவிப்புகளாக வெளியிடப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.